வணக்கம் முத்துக்குமார். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து டவுன் ஆகிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அது இல்லாமல் நமக்கு எந்த செக்டார் வந்து இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எந்த செக்டாரில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். என்ன ரீசன் அப்படின்றதையும் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்தளவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டி ஐஎன்ஆர், கிரிப்டோ, இந்த 7 டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் தரவாக பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து நிஃப்டி 50 புள்ளிகள் டவுன். ஒன்றும் பெரிய அளவில் டவுன் இல்லை நிஃப்டி. ஓகே, ஏன்னா லார்ஜ் கேப் மட்டும்தான் இறங்கி இருந்தது. மற்றபடி ஆல்ஃபா 50, ஸ்மால் கேப், மிட் கேப்பு, மொமெண்டம் 50 எல்லா ஸ்டாக்ஸும் வந்து இன்றைக்கி ஏற்றத்தில் தான் இருந்தது. லார்ஜ் கேப்பு மட்டும்தான் வந்து டவுனில் இருந்தது. லார்ஜ் கேப்லேயும் வந்து நமக்கு மாடரேட்லி ஒரு நிறைய கம்பெனிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து 5% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லை, டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து புதிய ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷனை, புல்லிஷ் ப்ரெஷரை வந்து காமிச்சிருச்சு. இப்போ இதை பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸில். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, டெக்னிக்கலும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பாயிண்ட்டை வந்து காமிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 109 புள்ளிகள் வந்து இன்றைக்கி டவுனில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்லேயே தான் வந்திருக்காங்களே தவிர இன்றைக்கி 109 புள்ளிகள் டவுனாக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி பாயிண்ட் தான் காமிச்சிருந்தாங்க. நேற்றுக்கு க்ளோசிங் ப்ரைஸை விட இன்றைக்கி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் டவுன்லேருந்து கீழே இறங்கல, அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி பாயிண்ட் தான் காமிச்சிருந்தாங்க. இதுக்கு மேஜர் ரீசனாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிசல்ட் சீசன் வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போஸ் இந்த ரிசல்ட் சீசன் இல்லைனா மார்க்கெட் இன்னும் வேகமாக கூட டவுன் ஆகிருக்கலாம். ஏன்னா அந்த யூஎஸ் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் நமக்கு முடியாதனால, க்ரூட் ஆயில் இன்னும் வந்து வாலட்டிலிட்டிலேயே இருக்கிறனால நம்மளுடைய பங்குச்சந்தையை வந்து பாதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுத்து 5% ஏறுனனால டோட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து அந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்துச்சு. லார்ஜ் கேப்பில் சில பங்குகள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோல்டு, சில்வர். கோல்டை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் மோட்டில் இருந்தது. அதிகமான டவுன் வந்து கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் வந்து டவுன் கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் அதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கோல்டு பீஸில் நான் பார்த்து சொல்கிறேன். கோல்டு பீஸில் இருந்து அது தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் இறங்கியிருக்குங்க. ஓகே, கோல்டுலேயே வந்து நான் சொல்கிறேன், கோல்டே பார்த்திங்கன்னா நம்மளோட எம்சிஎக்ஸில் 20% வரைக்கும் அதனுடைய ஹையிலேருந்து இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து அக்யூமுலேஷனுக்கு தான் வந்து மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கோல்டு ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0.76% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. கடந்த 2 நாட்களாகவே கோல்டு வந்து ஏறிக்கிட்டு வருது. நேற்றுக்கும் ஏறிச்சு, இன்றைக்கும் ஏறிச்சு. அதே மாதிரி தான் சில்வர் வந்து 2.25% ஏற்றம் கொடுத்துருக்கு. நல்லாவே ஏற்றம் கொடுத்துருக்கு சில்வர். அதுவும் 2 நாளாக வந்து ஏற்றத்தில் தான் இருக்குது சில்வர். சொல்லப்போனால் US டாலரில் 4%க்கு மேலே சில்வர் ஏற்றம் கொடுத்துருது. நமக்கு தான் வந்து எம்சிஎக்ஸில் 2.25% தான் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ரிமைனிங் அப்போ நாளைக்கும் வந்து நம்ம ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது கோல்டு அண்ட் சில்வரில். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் நமக்கு கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா கோல்டு பக்கம் திரும்பிடுவாங்க, இல்லைனா திருப்பியும் க்ரூட் ஆயில் பக்கமே போயிடுவாங்க. அது இப்போ திருப்பியும் வந்து மீடியேட்டர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஆனாலும் க்ரூட் ஆயில் எந்த டெவலப்மெண்ட் இல்லை. பட் க்ரூட் ஆயில் வந்து பெரிய அளவில் ஏறலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி கோல்டு சில்வரில் கொஞ்சம் மாடரேட்டாக காமிச்சிருக்காங்க. பட் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் கரண்ட் சிச்சுவேஷன் என்னென்ன இருக்குன்றதை எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்துருவோம். ஓகே, அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 74 புள்ளிகள், நிஃப்டி வந்து 50 புள்ளிகள் டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 109 புள்ளிகள் வந்து டவுன் ஆகிருக்கு இண்டெக்ஸில். கோல்டு பீஸ் வந்து 0.76 ஏற்றம் கொடுத்துருக்கு. தொடர்ந்து 2வது நாள் வந்து கோல்டு பீஸ் ஏற்றம் இருக்குது, கோல்டும் ஏற்றத்தில் இருக்குது. சில்வர் பீஸ் வந்து 2.9% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்சிஎக்ஸில் 2.27% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இது இல்லாமல் நமக்கு செக்டார் டேட்டா அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரியாலிட்டி செக்டார் இருக்கிறதுலே அதிகபட்சம் 1% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ ரியாலிட்டி செக்டாரில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது ரியாலிட்டி செக்டார். ஓகே, அதே மாதிரி ஆட்டோ செக்டாரை பொறுத்தளவில்
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளியரான ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செக்டார் வந்து கிளியர் பேட்டர்ன். அதனுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, டார்கெட்டுன்றத விட அதோட ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 31,000 இருக்குது. இப்போ 27,000 இருக்குல்ல ஆசியனெக்ஸ் ஆட்டோ. ஆனால் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 31,000 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, செக்டாரில் அடுத்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து பப்ளிக் செக்டாரில் வந்து கவனம் செலுத்தணும், எனர்ஜி செக்டாரில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து 3 செக்டார் வந்து நேரோ ரேஞ்சில் இருந்தது. ஒன்று ஹெல்த் கேர், அடுத்தது பப்ளிக் செக்டார், அப்புறம் எனர்ஜி செக்டார். இது 3 வந்து நேரோ ரேஞ்ச். இதில் ஹெல்த் கேர் மட்டும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நேரோ ரேஞ்சில் நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறிடுச்சு. நிஃப்டி ஹெல்த் கேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு ஏற்றமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நேரோ ரேஞ்சுன்றனால நல்ல ஒரு வாலட்டிலிட்டியே கொடுத்துருக்காங்க. ஃபார்மா செக்டாரும் அதுக்குள்ளே அடங்கும். ஓகேவா, ஹெல்த் கேர்னா ஒரு ஹெல்த் கேர் மட்டும் இல்லை, ஃபார்மாவும் அதே கண்டிஷன் தான், நேரோ ரேஞ்சு தான். அதுவும் வந்து தொடர்ந்து ஏற்றத்தில் போய்கிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இன்னும் ஏறாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, பப்ளிக் செக்டார் வந்து இன்னும் ஏறலை. ஆனால் அது நேரோ ரேஞ்ச் இந்த வருஷம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே ஏறணுன்ற ஒரு வாய்ப்போடு வந்து அந்த செக்டார் ரெடியாக நிற்கிது. என்ன நடக்கும்னு தெரில. அதே மாதிரி தான் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸில் எனர்ஜி மட்டும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எனர்ஜியை பொறுத்தளவில் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இன்னும் ஏறுறதுக்கான ஒரு இண்டிகேஷனோட ரெடியாக இருக்குது எனர்ஜி செக்டார். ஸோ எனர்ஜி செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. மெட்டல் செக்டார் இல்லைங்க, எனர்ஜி செக்டார், அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நேரோ ரேஞ்சில் இருக்குது, பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு செக்டாராக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் டெக்னிக்கல் அப்படி காமிக்குது. பட் நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் நேரோ ரேஞ்சுன்றனால ஓரளவுக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு கப் ஃபார்மேஷன் பேட்டர்ன் வந்து அதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் வந்து இன்றைக்கி பெருசாக ஏறலை. ஆனால் பிஎஸ்யூ பேங்க்குக்கு எக்ஸலண்ட்டான ஒரு எம்ஏசிடியில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இண்டிகேஷன், டெக்னிக்கல் இண்டிகேஷன் வந்து காமிச்சிருக்கு. நீங்கள் வீக்லி சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஎஸ்யூ பேங்க்கோட இண்டெக்ஸை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இண்டிகேஷன் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இதெல்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால இப்போ யூனியன் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. எங்கேயோ அதனோட ஹை ப்ரைஸ் இருக்குது, இன்னும் அது பிரேக் அவுட் தொடவே இல்லை, ஹை ப்ரைஸே தொடலை. அதுக்குள்ளேயே யூனியன் பேங்க். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூனியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அப்போ நமக்கு இறங்கினாலும் நம்ம வாங்கிட்டோம் 10%, 15% இறங்கினாலும் அந்தந்த வருஷத்துக்கான டிவிடெண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்போ கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதனால் அந்த மாதிரி பிஎஸ்யூ பேங்க் செக்டாரையும் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐடி செக்டார் 0.6% டவுனாக இருக்குது. ஐடி செக்டாரை பொறுத்தளவில் தர தட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் 2022 அதனுடைய லோ என்னவோ அந்த லோவை வந்து இப்போ தொட்டிருக்கு. 2022 4 வருஷத்துக்கு முன்னாடி லோவை வந்து ஐடி செக்டார் இப்போ தொட்டிருக்கு. அதனால் வந்து அந்த இடத்துல எஸ்எம்சியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மார்ட் மணிஸ்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து நல்ல தரத்தட்டி இருக்குது. இதை வந்து பயன்படுத்தி அக்யூமுலேஷன் வந்து அவங்க பண்ணலாம். ஆனால் அக்யூமுலேஷன் பண்ணிவிட்டு உடனே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 3-4 வருஷம், 3 வருஷத்தில் ஒரு 50% வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் தானே. டபுள் ஆகுதுன்னா பெட்டர் தானே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் ஐடி செக்டாரில். அடுத்தது டோட்டல் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்த கம்பெனிகளை பார்த்திங்கன்னா ஜிந்தால் வேர்ல்டு, வெஸ்ட் லைஃப், கரூர் வைஷ்யா நல்ல ரிசல்ட்டை கொடுத்து மேலே ஏறிட்டாங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் 6.3% வரைக்கும் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, அதோட டிவிடெண்ட்டும் சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, அது வந்து இப்போது ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தியை பொறுத்தளவில் இன்றைக்கி 6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து பாண்டு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் ட்ரிபிள் பியில் இருக்குது. ட்ரிபிள் பியில் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி வந்து ரொம்ப நம்பிக்கையை வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வச்சுருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ட்ரிபிள் பியில் இருக்குது, ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி வந்து நம்புகிறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. நிறைய நான் அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் அதனுடைய ஃபண்டமெண்டல் டேட்டா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை போய் நான் இன்னும் டீப்பாக போய் பார்க்கல. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஏன் நம்பிக்கை அதிகமாக இருக்குது அந்த பங்கில் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இல்லை தப்பாக நம்பிக்கை வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரில. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஸ்டாக்காக சொல்கிறாங்க. ஏன்னு தெரில. நான் செக் பண்ணிவிட்டு நீங்களும் செக் பண்ணுங்கள், நானும் செக் பண்ணுறேன். பாண்டு வேறு இப்போ இருக்குது, ஆனால் பாண்டு ட்ரிபிள் பியில் இருக்குது. அதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் செம்ம ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. 5.6% நல்லாவே வந்து ஏற்றம் கொடுத்துருச்சுங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஓகே, அடுத்து ஜேபி பவர் 5% மேலே ஏற்றம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜி 4 எல்லாமே அந்த சர்க்யூட் லிமிட் வந்து டச் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. ஹெச்எஃப்சிஎல், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்லாம் மல்டி பேக்கருங்க. நான் மிஸ் பண்ண மல்டி பேக்கர் 80 ரூபாலேருந்து 660 ரூபா போச்சு. 80 ரூபா எங்கே இருக்குது, 660 ரூபா எங்கே இருக்குது பாருங்கள்.
ஓகே. அதுவும் எவ்வளோ நாள்லன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து 6 மாசத்துல. இந்த வருஷம் 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 8 40 6 8 48 8 மடங்கு ஏறியிருக்கு. ஓகே. 8 மடங்கு 8 8 64ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 80லேருந்து ரூ. 640 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 8 மடங்கு வந்து 6 மாசத்துல ஏற்றம் குடுத்துருக்கு. ஒரு 2 மடங்காவது புடிச்சிருக்க வேணாம் நம்ம. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு ஸ்டாக்க வாங்குனா தெளிவா ஹோல்டிங்ல வச்சிரணும். ஆனா அந்த ஸ்டாக் பாருங்க, பல வருஷமா ஒண்ணுமே இம்ப்ரூவ்மென்ட் குடுக்கல. 2018லேருந்து நகரவே இல்ல. 2018லேருந்து நகரவே இல்ல. அப்படியே மந்தமா இருந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, இந்த 6 மாசத்துல 8 மடங்கு ஏறணும்னு எழுதியிருக்கு பாருங்க. இப்ப எப்படி இருக்கு பாருங்க பங்குச்சந்தையுடைய நிலவரம். ஆனா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் தெளிவா குடுத்துச்சு. பிரைஸ் ஆக்ஷன்ல யாரெல்லாம் வந்து பிரேக் அவுட் பார்த்தாங்களோ, பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பிரேக் அவுட்ல ஸ்டெர்லைட் டெக்னாலஜிய புடிச்சிருப்பாங்க. HFCL அதே மாரி தான். மல்டி பேக்கரா நான் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணி எல்லாருக்கும் சொன்னேன். இது மல்டி பேக்கரா ஆகலாங்க. நல்ல ஃபண்டமெண்டல் இருக்குன்னு. பட் அதுவும் வந்து பெரிய லெவல்ல ஏற்றம் குடுத்துருச்சு. நம்ம பெருசா பயன்படுத்தாம விட்டுட்டோம். சரி. இப்போ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமா சில்வர் வந்து 4.45% $US ஏறி இருக்கு. யுகே ஆயில் 90. ஐய்யய்யோ! என்னங்க யுகே ஆயில் ஏறிட்டே போது. இது சரியான சைன் இல்ல. பட் டெக்னிக்கலாவும் யுகே ஆயில் வந்து இன்னும் ஏறுன்ற மாரி தான் சிக்னல் குடுத்துருக்காங்க. யூகே ஆயில் ஏறுச்சுன்னா மற்றது எதுவுமே ஏறாது. யூகே ஆயில்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் ஏறுச்சுன்னா மற்றது எதுவுமே ஏற விட மாட்டாங்க. எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவாங்க. கோல்டு, சில்வர், மார்க்கெட் எல்லாத்தையும். கிரிப்டோ முதற்கொண்டு எல்லாமே இறங்கிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பிட்காயின் வந்து 1.76% ஏற்றம் கொடுத்துருக்கு. $60,000 கீழே போச்சு. 59,000 $58,000 போயிட்டு இப்போ $66,000 வந்திருக்கு. அடுத்து டெலிகிராம் 1% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டை பொறுத்தளவில் கோல்டு MCXல நமக்கு இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஏற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டில். பொறுத்திருந்து பார்ப்போம். USD INR அகைன் 96ங்க. ஏங்க இது ஆல்ரெடி ஹை 96.87, இப்போ 96.23 வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடும் போல. அந்த கண்டிஷனில் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிஃப்டியை பொறுத்தளவில் 147 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்குது. 24,137 இருக்குது. நம்மளுடைய நிஃப்டி 24,185. நம்ம நிஃப்டியை நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது 50 புள்ளிகள் வந்து டவுனில் தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அப்போது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் இண்டிகேஷன் சரியில்லை. ஓகே. பட் யூஎஸ் மார்க்கெட் S&P 500லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் காமிச்சிருக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது தேஜா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனிங்க. தேஜா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக IPO வந்த கம்பெனி. அது லேட்டஸ்ட்டாக IPOவில் வந்துச்சு. அந்த கம்பெனிக்கு வந்து 5%லேருந்து 20% வந்து ப்ரைஸ் பாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா IPOவில் நிறைய பேர் ஹோல்டிங்லேயே வச்சுருப்பாங்க. IPOவில் வாங்கிட்டு. ஸோ நல்லா மேலே ஏறிட்டே வருது. அதே மாதிரி கேன்ஸ் டெக்னாலஜி தொடர்ந்து F&O பேன்லேயே இருக்குது. அது ஏன் கேன்ஸ் அப்படி இருக்குன்னு தெரில. ரெண்டாவது வந்து விப்ரோவை ஏகப்பட்ட பேர் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வந்து அடித்து வச்சுருக்காங்க. 200% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க விப்ரோவை. என்னன்னு தெரில. ஒன்று பெருசாக ஏறப்போதா இல்லை பெருசாக இறங்க போதான்னு தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹையிலேருந்து பயங்கர டிஸ்கவுண்ட்டில் விப்ரோ கிடக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து நாளைக்கு வந்து நிறைய கம்பெனி ரிசல்ட் இருக்குது. ஓகே. ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ், ஆதித்யா பிர்லா, சன் லைஃப் நாளைக்கு இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ரிசல்ட் இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் எஸ் நாளைக்கு தான் ரிசல்ட்டு. ஆனால் இன்றைக்கே வந்து பயங்கரமாக ஏற்றம் கொடுத்துருந்தது. இல்லையே, இன்றைக்கி ரிசல்ட் ஆச்சு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க நியூஸ் சேனல்லே. ஓகே. எனிவே இன்றைக்கி நல்ல ரிசல்ட் கொடுத்து ஏற்றம் கொடுத்துருந்தது அதானி எனர்ஜி. அதனால தான் நான் என்னடா நாளைக்குன்னு பார்த்துட்டேன். ஓகே. மற்றபடி வந்து இன்னும் அதானி டோட்டல் கேஸ், பஜாஜ் ஆட்டோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பதிவு பண்ணி அடித்து புதிய ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு பஜாஜ் ஆட்டோ. எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இப்போது சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆஃப்ரிக்காவில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில் இந்த மாதிரி பல கம்பெனிகள் நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலாக டவுனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் டிவிஎஸ் மோட்டார் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பயங்கரமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பயங்கரமாக நடக்குது. டிவிஎஸ் மோட்டார்ஸில் அக்ரெசிவாக கவனம் செலுத்தணும். ஓகேவா? கவனம் செலுத்தி செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPO டேட்டா இருக்குது இன்னும். அப்புறம் 50 வீக் ஹை, 50 வீக் லோ, லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி நைட்டு வந்து நான் போடுறேன். இல்லைனா நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோக்கு முன்னாடி வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் எந்தெந்த செக்டார் வந்து நமக்கு இன்னும் நேரோ ரேஞ்சில் இருக்குது, ஏறாமல் இருக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பப்ளிக் செக்டார் PSCன்னு வரும். அந்த செக்டாரை போய் செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எனர்ஜி செக்டாரை கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் அந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸு, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகே. அது இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு அந்த ஈரானுடைய வார் அப்டேட்டை பொறுத்து இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அக்ரெசிவாக போகாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு ரன் பண்ண விட்டு அப்புறமா டிசிஷன் எடுங்க. ஓகேவா? மார்க்கெட்டை ட்ரெண்டை பார்த்துட்டு அப்புறமா டிசிஷன் எடுங்க. முன்னாடியே ப்ரெடிக்ஷன்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுற நிலைமையில் மார்க்கெட் இல்லை. நிஃப்டியை பொறுத்தளவு கன்சாலிடேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன்றாங்க, நிறைய பேர் வந்து இல்லைங்க அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். டைவர்சிஃபை பண்ணுங்கள் ஃபண்டை. ஓகேவா? கோல்டு சில்வரில் இருக்கணும், பாண்ட்ஸில் இருக்கணும், மார்க்கெட்டில் இருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும், ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் இருக்கணும். ஓகே. ஹை டிவிடெண்ட் ஈல்டுனா பால்மர் லாரிலாம் பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஓகே. ஆனால் ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸு பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க், கனரா பேங்க்லாம் ஹை டிவிடெண்ட் ஈல்டு, விப்ரோ ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற கம்பெனி. அப்புறம் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாமே வந்து இப்போ நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஈக்விட்டியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. பவர் கிரிட்டு, இண்டிகிரிட் எல்லாம் அதிலலாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி நம்ம வந்து ஃபண்டை வச்சுருக்கணும். சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்றனால. ஓகேவா? சரி பொறுத்து. ஆனால் வார் வந்து பெருசாகிறதுக்குலாம் இப்போ வரைக்கும் எந்த கண்ட்ரியும் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலை. இந்த ஈரான் தான் வந்து ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்குவோம். ஓகே. சரிங்க. அடுத்த இன்னும் நிறைய டேட்டா இருக்குங்க. டேட்டா வந்து டைம் ஆகிக்கிட்டே இருக்கும் போல், அவ்வளோ டேட்டா இருக்குது. ஓகே. டாப் கெய்னர்ஸ் பார்க்கணும், லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் பார்க்கணும், ஹை வால்யூம் இருக்கிற ஸ்டாக்ஸ், ஹை கெயினில் இருக்கிறத பார்க்கணும், டெலிவரி பர்சன்டேஜ் எது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத டேட்டா பார்க்கணும். ஓகே. நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் பார்க்கணும், இயர்லி கேண்டில் பிரேக் அவுட்டில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும், மந்த்லி கேண்டில் எது நேரோ கேண்டில் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கணும், லோயர் லோ எது ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கணும், லோயர் ஹை எது ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குங்க. நான் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போதைக்கு அப்டேட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அடுத்த வீடியோஸில் வந்து இந்த டெக்னிக்கல் டேட்டாவெலாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் சொன்னல அந்த டெக்னிக்கல் டேட்டாவெலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராமில் வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே வரேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட ரெஃபரல் லிங்க். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.